பெற்றோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அடுத்ததாக இரண்டாவது அமர்வாக ஆரம்பிக்கப்படுகிறது. மாணவர்கள் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொள்கிறோம். ஹாசிக் முன்னாடி வந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் 11. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் அல்லாஹ்விடம் நாட்டும்படி யாருக்கும் எதுவும் தர இயலாதா? அல்லாஹ்விடம் கேட்பதா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். நமக்கு எதாவது தேவையென்றால் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். ஹதீஸ் 12. அஃப்ருல் அஹ்மாலி யௌந்தல்லாஹி சலாத்தும் ஃபி அவ்வலி வக்திஹா. அல்லாஹ்விடம் மிக பிறந்த செயல் தொழுகையின் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். அடியார் தொழுகை மூலம் இறைவனை நெருங்குகிறான். தொழுகையை நிறைவேற்றி தாமதப்படுத்தினால் அல்லாஹ் கோபம் அடைகிறான். தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனே தயாராக வேண்டும். ஹதீஸ் 13. தூபா லிமன் தாக கஸ்புஹு. எவரோட சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குமோ அவர்களுக்கு சுபசூனாக உண்டாகட்டும். ஹலாலான சம்பாத்தியத்தால் பாக்கியத்திற்கும். ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்வது வழக்கமாகும். ஹலாலான சம்பாத்தியத்தால் இபாதத் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். ஹதீஸ் 14. இதா தஅல்தும் பைத்தன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹி. நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு முதலில் சலாம் கூறுங்கள். எங்கே சென்றாலும் முதலில் சலாம் கூறுங்கள். அறிந்து அறியாத எல்லா முஸ்லிம்களுக்கும் சலாம் கூறுங்கள். வீட்டில் நுழைந்தால் சலாம் கூறுங்கள். ஹதீஸ் 15. லா யதுகுலு ஜன்னதன் அம்மாமல். கோல் சொல்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். கோல் என்பது தீய பழக்கமாகும். கோல் சொல்பவரை மக்கள் வெறுப்பார்கள். கோல் சொல்பவரை அல்லாஹ் சுவனத்தில் அனுமதிக்க மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜ்ஜத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமா வமா அன மினல் முஸ்லிமீன் லா ஷரீக லஹு வபிஸாலிக உமிர்து வஅன மினல் முஸ்லிமீன். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா மாஷா அல்லாஹ் அழகா ஓதுனாங்க. அல்நிஹர் மேலே வந்துருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل باسط غافل رافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير عظيم العظيم الغفور الشكور علي الكبير الحفيظ. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரத்துத் தகாசுர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுல்துமுல் மகாபிர். கல்லா ஸௌஃப தஅலமூன் சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூனல் இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் ثم لتسألن أين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. بسم الله الرحمن الرحيم. سورة العصر والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta alaihim ghairil maghdubi alaihim walamdallin. Amin. Bismillahirrahmanirrahim. Tabbat yada Abil Lahabi wa tabb ma aghna anhu maluhu wa ma kasab sayasla naran zata lahab umratuhu hammalatal hatab fi jibiha hablum min masad. மாஷா பாரக்கல்லாஹு ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யஹ்யா மேலே வந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதப்பத் யதா அபீ லஹபி வதப் மா அக்னா anhu maluhu wa ma kasab sayasla naran zata lahab umrahatu hammalatal hatab idiha hablim min masad. Kalimatai waba la ilaha illallah Muhammadur Rasulullahi வங்துருக்கு தகுதியானவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதன் ரசூலுஹு. நிச்சயமாக அங்கு தகுதியானவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தர்களுக்காக நான் சாட்சி கொடுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிஹ்ரான் மேலே வந்துரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் இணையாக ஆக்கிறாதீர். நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுங்கள். உங்களில் எவரும் தன் இடது கையில் சாப்பிடவோ தண்ணீர் குடிக்கவோ வேண்டாம். ஏனெனில் ஷைத்தான் தன் இடது கையில் சாப்பிடுகிறான், இன்னும் தண்ணீரும் குடிக்கின்றான். எவர் தன் பெற்றோரை தவறாக பேசுவாரோ அவரின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். எப்போதும் உண்மையை பேசுங்கள், ஏனெனில் உண்மை நன்மையின் பக்கமும் நன்மை சொர்க்கத்தின் பக்கமும் கொண்டு சேர்க்கும். எந்த ஒரு நல்ல காரியம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அதில் பரக்கத் இருக்காது. எவன் வீண் விரயம் செய்வாரோ அவரின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். ஆசிரியரிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள், மிருதுவான தன்மையை தேர்வு செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்ததாக ஃபர்சின். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அக்னா anhu maluhu wa ma kasab sayasla naran zata lahab amratahu hammalatal hatab fi jidiha
حبل من مسد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد كلمات طيبة لا إله إلا الله محمد رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். சுஹேல் மேலே வந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் எத்தனை ஆண்டுகள் இறங்கியது? 23 ஆண்டுகள் இறங்கியது. திருக்குர்ஆன் எத்தனை பாகங்கள் உள்ளன? 30 பாகங்கள் உள்ளன. திருக்குர்ஆன் எத்தனை சூறாக்கள் உள்ளன? 114 சூறாக்கள் உள்ளன. சொர்க்கத்துடைய பாதுகாவலர் பேர் என்ன? ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். நரகத்துடைய பாதுகாவலர் பேர் என்ன? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அபுல் பஷர் என்று எந்த நபிக்கு சொல்லப்படும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்துக்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள்? 950 ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்துக்கு கப்பல் எந்த மலை மீது நின்றது? எந்த மலை மேல் நின்று? ஜோதி மலை மேல் நின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்துக்கு என்ன தண்டனை இறக்கப்பட்டது? என்ன தண்டனை இறக்கப்பட்டது? வெள்ளப்பரயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் ஃபீக். ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்கும்ல எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது. அடுத்ததாக வலைக்கம் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெஹரான் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலாரன பின்னதும் துஆ. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. கல்வி பெறாவதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நஃபியா. வாகன புறப்படும் போதும் துஆ. சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினி வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இறைவா, இந்த வாகனத்தை மீது எனக்கு சக்தி இல்லாத போது இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்த நினைத்துமையானவன். உன்னிடமே நாங்கள் திரும்பி வரப்போகிறோம். அஸ்வலுல்லாஹு அனமுல் வக்கீல். மாஷா அல்லாஹ் ஃபீக். சுஹேல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிவர்களின் சுன்னத்துகள்: 1 தலைமூடி செல்வது, 2 காலணிகளை அணிந்து செல்வது, 3 துவா ஓதிய பின் உள்ளே நுழைவது, 4 முதலில் இடது காலை முன்வைத்து உள்ளே நுழைவது, 5 கிபிலாவின் பக்கம் முகற்றையும் முதுகையும் காட்டாமல் இருப்பது, 6 முழுவதும் பேசாமல் இருப்பது, 7 நின்ற நிலை சிறுநீர் கழிக்காமல் இருப்பது, 8 இடது கையால் சுத்தம் செய்வது, 9 சுத்தம் செய்த பின் மண்ணையோ அல்லது சோப்பையோ கொண்டு இரு கைகளையும் கழுவுவது, 10 இடது காலை வெளியே வைத்து வெளியே செல்வது, வெளியே வந்த பின் துவா ஓதுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலப்பு சொற்கள்: அன, நான், நீ. அன, நான், ஆனா, இது. தாரிக, அது. நஹ்னு, நாங்கள். ஹும், அவர்கள். அஃவான், மன்னித்தல். தக்பாருன், படைப்பு. அக்தீனி, எனக்கு கொடு. கம் நபரம், எத்தனை நபர்கள். ஹாத்திஃபுன், தொலைபேசி. லக்குமுல் ஹாத்திஃபி, தொலைபேசியார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்லாஹ் பரக்கத். முகமது சாஜித் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நற்குண போதனை. உறவை முன்னிப்பவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். எவரது உள்ளத்தில் குர்ஆன் எந்த போதியும் மனம் இல்லையோ அது பாலர்ந்த வீட்டை போன்றதாகும். இடை நிற்கும் போது சுற்றுத்தாழ்வால் நில்லுங்கள். உங்கள் உறவினர்களுடன் நன்முறை நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டாலும் சரியே. எவர் தன் கோபத்தை அடக்கிக் கொள்வாரோ அவரை அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் விட்டும் தன் வேதனையத்தும் தடுத்து கொள்வான்.
நீங்கள் சிறுநீர் துளி விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் கபரில் வேதனை வழங்கப்பட்டதன் காரணமாகத்தான். நல்ல முறையில் ஒளி செய்ப உடலிருந்து எதுவில்லை என்றால் அவர் நக்கல்களின் கீழிருந்தும் பாவங்கள் வெளியே வருகின்றன. சலாம் சொல்ல முந்திக் கொள்பவர் பெருமையிலிருந்து நீக்கியவர் ஆவார். 3 நபர்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது அதில் இருவர் மட்டும் ரகசியம் பேச வேண்டாம். ஏனெனில் 3ஆம் நபருக்கு சிரமம் ஏற்படும். மௌனமாக இருப்பவர் இடமாற்றம் பெறுவார். உபகாரம் செய்பவருக்கு நன்றி செலுத்துங்கள். மறுமை நாளில் அடியாரிடம் முதலில் தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். எவர் பிறருக்கு மார்க்கல்வி கற்றுக் கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதை அமல் போல் கிடைக்கும், கூலி போல் கிடைக்கும். ஒரு முஸ்லிம் சகோதரிடம் முகமலர்ச்சியுடன் சொல்வதும் மிக்க சிறந்த செயலாகும். எவர் பொறுமையை மேற்கொள்வாரோ அவரை அல்லாஹ் பொறுமைசாலியாக ஆக்கி விடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்கள் அருமையான முறையில் உரையாற்றினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரத்துத் துஆ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துஹா வல்லைலி இதா சஜா. ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر فأما السائل فتنهر فأما بنعمة ربك فحدث. سورة الإنشير. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய சமுதாயம் மொபைல் போனுக்கு அடிமையாகி அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு சிக்கொண்டிருக்கிறது என்பது சொல்ல நான் இங்கு வந்துள்ளேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றொருவர் இல்லாவிட்டால் அவரை சார்ந்தவர் அழுது கவலைப்பட்டு அவர் வாழ்க்கை என்னவாகுமோ என்று எண்ணும் காலம் மாறிவிட்டது. காரணம், மனிதர்களுக்கு மதிப்பு இல்லை, உறவினர்களுக்கு உரிமை இல்லை, ஆசை மனைவியிடம் அன்பை பேச நேரம் இல்லை, தான் பெற்ற பிள்ளைகளோடு நண்பாய் விளையாட ஆர்வம் இல்லை. மெஷின் போன்ற வாழ்க்கை, மெஷினுடன் தான் வாழ்க்கை. மனைவி இல்லை என்றாலும் பரவாயில்லை, மொபைல் இருக்கிறது. உறவினர்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஃபேஸ்புக் இருக்கிறது. நண்பர்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, வாட்ஸ்அப் இருக்கிறது. அக்காலத்தில் எடுத்த சந்தோஷத்தில் இப்பொழுது 75% சந்தோஷம் கிடைக்காததற்கு காரணம் மொபைல் தான். உலகில் மிகப்பெரிய ஏமாற்றம் போராடிக்கும் போது போன்ல சார்ஜ் இல்லை என்றால் தான் நாம் வாழும் வாழ்க்கை மிக குறுகிய காலமே மொபைல் என்ற மெஷினுடன் போக்காமல் சந்தோஷமாக வாழ வழி தேடுவோம். தேடுவது கூகுளில் அல்ல, குடும்பத்தார்களிடம் நண்பர்களிடம் பேசுவதன் மூலம், சிந்திப்பதன் மூலம், விளையாடுவதன் மூலம் நம் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உயிரற்ற பொருட்களை தூக்கி எறிந்துவிட்டு உயிருள்ள பொருட்களுக்கு மதிப்பு கொடுங்கள். இது எப்போதும் போல ஃபார்வர்ட் மெசேஜ் தான் என்று அலட்சியப்படுத்தாமல் நம் வாழ்க்கையை அழகாக்குவோம். உன் வாழ்க்கை உன் மொபைலில் அல்ல, உன் அன்பு பேச்சில் இருக்கிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் மட்டும் நஞ்சல்ல, ஆண்ட்ராய்டு மொபைலும் நஞ்சுதான்.
எனவே இறைச்சத்தின் ஒளியில் இடறிவிடாமல் இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளை அளவோடு பயன்படுத்தி அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கை வாழக்கூடிய நல்லோர்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் திகழச் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்கள் மிக அருமையான முறையில் மொபைல் ஃபோனை பற்றி சொன்னார்கள். அதேபடி நாம் அமல் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தர் கையிலையும் ஃபோனு கண்டிப்பாக ஃபர்ல ஆயிடுச்சு. வேறு எதுவுமோ இருக்குமோ இல்லையோ, ஆனால் ஃபோன் மட்டும் ஒவ்வொரு எல்லா டைமும் பெண்களும் சரி ஆண்களும் சரி ஃபர்ல ஆயிடுச்சு. நைட்டு 11-12 வரையும் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. பார்க்குறதுனால என்ன சொல்லுது, சுபத்துலோ கட் ஆயிடுது. ஆகையால் இனி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபோன்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ் தஆலா அவருக்கு மென்மேலும் இல்முல பரக்கத் செய்வானாக. ஆமீன். அடுத்தபடி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபீல். لإيلاف قريش لإيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. سورة القريش لإيلاف قريش لإيلافهم رحلة الشتاء والصيف إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்கள் எல்லாம் மென்மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. முகமது மஹரூஸ் மேல السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. آية الكرسي. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم ولا أنفسهم ولا يحيطون بشيء من علمه إلا ما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يفلح ما وهو العلي العليم. صدق الله العليم. மாஷாஅல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். இல்லை மஹரூஸ் முகமது மஹரூஸ் வாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الباعث الشهيد الودود المدين باعث الشهيد. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது மஹரூஸ் இப்ராஹிம் அவர்கள் மிக அருமையான முறையில் அஸ்மால் ஹுஸ்னா பாடினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தபகது ஹதீஸ் வந்து இறையல் அத்தீன யஸ்னோ ஈரலினானது ஹதீஸ் 2 மணிக்கவியல் இஃப்தாவு ஜன்னதி ஸலாத்து சொர்க்கத்தின் திறவும் தொழுகை ஹதீஸ் 3 மணிக்கவியல் ஒன் வஸ்ஸப் அலைஸ மின்னா எவர் ஏமாத்தோ நன்மை சார்ந்தவர் அல்ல ஹதீஸ் 4 வாழ்வியல் அஸ்ஸலாமு கப்லல் கலாமே பேசமுன் சலாம் கூறுங்கள் ஹதீஸ் 5
பண்பியல் அழைக்கும் பிஸ்டிரிக்கு எப்பவுமே பேசுங்கள். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹம்சா பகது. வலைக்கம் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அடுத்ததாக ரிஃபா ஹஸ்லீன். மேலும் கல்வி வனத்தை அதிகப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன்னாஸ் யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹு அல்லதி தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் உங்கள் முன் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஈமான் உயர ஈமான் உறுதி பெற நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதன் காரணமாக சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என மனிதர்கள் நினைத்து விட்டார்களா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனுக்காக அல்லாஹ்வின் சத்திய மார்க்கத்திற்காக எதிரிகளை எதிர்ப்போர் யார்? அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி மறுமை வாழ்க்கைக்காக போராடியவர் யார்? அப்போது ஏற்படும் சிரமங்களை மற்றும் இழப்புகளை சகித்துக் கொள்வது யார் என்பதே உலகிலே பிடித்த அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து விடாத வரை நீங்கள் சுலபமாக சுமணம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? நமக்கு முன்னிருந்தவர்கள் கடுமையான நோய் தீண்டியது, பசி தீண்டியது, வறுமை வாட்டியது, எதிரிகளால் கடுமையாக எச்சரிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக தங்கள் இல்லங்களை வச்சு வெளியேற்றப்பட்டார்கள். தங்கள் கண் முன்னே குழந்தைகள் கொல்லப்பட்டனர், அவர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டனர், இறை தூதர்களையும் இறை நேசர்களையும் கொன்று குமித்தார்கள். அந்த நபியும் நபியுடைய நம்பிக்கை கொண்டு வரும் அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று அலைக்கழிக்கப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். குர்ஆன் பக்கம் பக்கமாக பேசுகிறது எத்தனை சிரமங்கள் அவர்களுக்கு வந்தது என்பதை. கண்ணியத்துக்குரியவர்களே, இறைத்துறதுகள் மறுமையை நாடினார்கள், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடினார்கள், மறுமை வாழ் உண்மை என்பதை புரிந்து கொண்டார்கள். இந்த உலகில் நாம் சோதனை இல்லாமல் உயர்ந்த பதவி அடைய முடியாது என்பதை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மேய்ப்பவர் யாரும் இல்லை, உங்களை அவன் கைவிட்டு விட்டால் உங்களுக்கு உதவி செய்பவர் யாரும் இல்லை. சற்று யோசித்து பாருங்கள், இன்று நம் இறை நம்பிக்கை நிலை எப்படி இருக்கிறது என்று. இந்த குர்ஆன் நாம் ஈமானின் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உண்டான வழிகளை சொல்லித் தருகிறது. ஆனால் நாம் கட்டிடங்களை உயர்த்த வேண்டும், தங்க நகைகளை வாங்கி சேர்க்க வேண்டும், பரந்த நிலங்களை வாங்க வேண்டும் என்று சிந்தனை கொண்டு இருக்கின்றோம். அவர்களுக்கு இதெல்லாம் புரியாது. யார் மறுமையை நாடுகிறார்களோ, சுமணத்தின் உயர்ந்த பதவி அடைய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். அன்பிற்குரியவர்களே, ஒரு பக்கம் ஈமான் உயர்ந்த நிலை அடைவதற்கு உண்டான அல்லாஹ் கொடுத்துள்ள வழிகள். 1. வணக்க வழிபாடு விஷயத்தில் அவனை திருப்திப்படுத்துவது. 2. வணக்க வழிபாடு செய்கின்ற போது ஏற்படும் சிரமங்களை சகித்துக் கொள்வது. நம்முடைய மனம் சொல்லும் சுபு தொழுகைக்கு எழும்ப வேண்டாம் என்றும் சிறிது நேரம் படுத்து உறங்க வேண்டும் என்று மேலும் சொல்லும் இரவு நேரங்களில் இஷா தொழுகைக்கு அசதியாக உள்ளது, படுத்து உறங்க வேண்டும் என்று. இந்த மார்க்கம் லேசானது, ஆனால் விரும்பும் பொழுதே தொழுது கொள்ளலாம் என்று அசதி சோர்வு ஏற்படாமல் மார்க்கத்தையும் வணக்க வழிபாடையும் விட்டு விட்டு வெளியே சென்று விடுவது. இந்த மார்க்கம் இலகுவானது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் கால் பாதம் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுதார்கள். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் தங்கள் தாடிகள் அளவில் கழுதார்கள். இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதோடு என் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவ் ஆனானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்லாஹ் உங்களுடைய சொல்லாற்றலை பறக்கச் செய்வானாக, பல நபர்களுடைய ஹிதாயத்து காரணமாக்குவானாக. அஹமது இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல்
فجعلهم كعصف مأكول سورة القريش لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக் அஃப்ராஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஅமதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபாத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் குர்ஆன் அல்லாஹ்வின் நேரடி வார்த்தை. அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய அருள் திருக்குர்ஆன். குர்ஆன் என்பது சாதாரண புத்தகம் அல்ல, அது அல்லாஹ்வின் நேரடி வார்த்தை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் மூலமாக அருளப்பட்டது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். இது அல்லாஹ்வின் வேதமாகும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறையச்சமுடையோருக்கு இது நேர்வழி காட்டியாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், குர்ஆனை வாசியுங்கள், அது உங்களுக்கு மறுமை நாளில் பரிந்துரை செய்யும். எனவே சகோதர சகோதரிகளே, நாம் தினமும் குர்ஆனை வாசிக்க முயற்சி செய்ய வேண்டும். பிஸியாக இருக்கிறோம் என்று கூறி குர்ஆனை மறந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், குர்ஆனை வாசியுங்கள், அது மறுமை நாளில் பரிந்துரை செய்யும். எனவே சகோதர சகோதரிகளே, குர்ஆன் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பின்பற்ற வேண்டும், பெற்றோர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும், மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொறுமை, நேர்மை, ஒழுக்கம் போன்ற நற்பண்புகளை கற்றுத்தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் ஒரு நன்மை கிடைக்கும், ஒவ்வொரு நன்மைக்கும் 10 மடங்கு கூலி உண்டு. ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் தினமும் சிறிதாவது குர்ஆனை வாசிக்க வேண்டும். பிஸியாக இருக்கிறோம் என்று கூறி குர்ஆனை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆனை வாசிப்பது மட்டும் போதாது, அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போது தான் நாம் உண்மையான குர்ஆனை பின்பற்றுபவர்களாக இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குர்ஆனை வாசியுங்கள், அது உங்களுக்கு மறுமை நாளில் பரிந்துரை செய்யும். எனவே இந்த உலகத்தில் நமக்கு சிறந்த நண்பன் குர்ஆன், கபரில் நம் தோழன் குர்ஆன், மறுமையில் நம் சாட்சி குர்ஆன். ஆகையால் நாம் தினமும் குர்ஆனை வாசிக்க வேண்டும், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதன் போதனைகளை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம் குடும்பத்தை குர்ஆனோடு இணைப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆனை உண்மையாக நேசிக்கும் இதயத்தையும் அதன்படி வாழும் தௌஃபீக்கையும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதில் நாசி மேலே வந்துடுங்க. குர்ஆனுக்கு சிறப்பை பற்றி சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அது பேர் அமல் செய்யறதுக்கு நம்ம தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொன்ன யாருமே பதில் சொல்லல. மாஷா அல்லாஹ். சலாம் பதில் சொல்லுங்கம்மா எல்லாரும், நன்மை அதிகமாக கிடைக்கும். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹி கரீம் அம்மா பாத். ஐயா கோவப்பட்டாப்ல. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜக்காத். தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள் ஆகியவற்றின் மீது ஒரு ஆண்டு முழுமையாக பூர்த்தியாகிவிட்டால் அதனுடைய அல்லது அதன் கிரியத்துடைய அளவில் 40இல் ஒரு பங்கை ஏழை முஸ்லிம்களுக்கு வழங்குவதை ஜக்காத் என்று கூறப்படும். தொழுகை, நோன்பு போன்று ஜக்காத் வழங்குவதும் ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமையாகும். என்றாலும் தொழுகை, நோன்பு ஏழை, பணக்காரர் போன்று எல்லோரிடமும் கடமையாகும். ஆனால் ஜக்காத் பணக்காரர்களின் மீது மட்டுமே கடமையாகும். ஜக்காத்தை நிறைவேற்றாதவர் முஸ்லிம் அல்ல. ஜக்காத்தை நிறைவேற்றாத பணக்காரர் பெரும் பாவியாவார். ஜக்காத் முஸ்லிமின் அடையாளமாகும். அதை வழங்காமல் இருப்பது முஷ்ரிக் மற்றும் முனாஃபிர்களுக்கு அடையாளமாகும். சுப செய்தி கூறிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், எவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியுள்ளானோ அதை பெற்றவர் அதற்கான ஜக்காத்தை தராமல் இருந்தால்
அந்த செல்வம் மறுமை நாளில் நெருப்பிலிட்டு பிறகு அதை அவரிடம் நெற்றியிலும் முதுகிலும் இடுப்பிலும் சூடு வைக்கப்படும். பிறகு அவர்களிடம் இவ்வாறு கூறப்படும், இது நீங்கள் சேர்த்து வைத்த தங்கமும் வெள்ளியும் தான். இப்போது அதனுடைய இன்பத்தை சுவைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அதாவது அல்லாஹ் எவருக்கு செல்வத்தை வழங்கியுள்ளானோ அதை பெற்றவர் அந்த செல்வம் அந்த தங்கமும் வெள்ளியும் மறுமை நாளில் வழங்காதவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி இந்த வபரகாத்துஹு. ஸ்டேஜில் சொல்ல வர்றவங்க கொஞ்சம் பயம் இல்லாமல் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் 11 இறையல் இதா சஅல்த ஃபஸலில்லா, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேள். அல்லாஹ்வின் நாட்டமின்றி யாரும் யாருக்கும் எதுவும் தர இயலாது. அல்லாஹ்விடம் கேட்பதால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். நமக்கு ஏதாவது தேவை என்றால் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். ஹதீஸ் 12 வணக்கவியல் அஃதலுல் அமாலி இந்தல்லாஹி ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, அல்லாஹ்விடம் செயல்களின் மிகச்சிறந்தது தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுகுவதாகும். அடியான் தொழுகையின் மூலம் தனது இறைவனை நெருங்கிறான். தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதற்காக உடனே தயாராக வேண்டும். தொழுகை நிறைவேற்றுவதில் தாமதப்படுத்தினால் அல்லாஹ் கோபமடைகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி அடுத்ததாக யாசிமாங்க. யாசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்புகளும் பழக்கங்களும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரிடமும் அன்பாக பழகினார்கள், யாரையும் தவறாக பேசியதில்லை. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பலசாலியானவர். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணத்தில் உறுதியும் துணிச்சலும் மிக்கவர். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்ம சிந்தனை உடையவர், யாரையும் வெறுங்கையாக திருப்பி அனுப்பியதில்லை. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொந்த விஷயத்திற்காக யாரையும் பழி வாங்கியதில்லை. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை துன்புறுத்தியோருக்கும் நன்மைக்காக துவா செய்வார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோம்பலை வெறுத்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தார், ஏழை, எஜமான், அடிமை அனைவரையும் சமமாக நடத்தினார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொல்லைகள் இழந்தோரையும் மன்னித்து விட்டார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாணமுடையவர்கள், தனது பார்வையை தாழ்த்தியே வைத்திருப்பார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தோம்பலில் சிறந்து விளங்கினார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகளை தானே செய்து கொண்டார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையான காலங்களில் பொறுமையை கடைபிடித்தார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை விரும்பி அசுத்தத்தை வெறுத்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை சொன்னால் ஸலவாத் சொல்லுங்க. அவர் சொல்லிகிட்டே இருக்கார், வரிசை அடிக்கிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அடிக்க சொல்லியிருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னால் 10 பாவங்கள் மடிக்கப்படும், தரஜாக்கள் உயர்த்தப்படும், நன்மைகள் உயர்த்தப்படும். ஆகையால் எப்போ ரசூலுல்லாஹ் பேரை கேட்டாலும் இது ஈஸியான சம்பாதிக்கக்கூடிய வேலை, இது வழி. இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை கேட்டாலும் அவங்க மேலே ஸலவாத் சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு நன்மை ஏறிட்டே இருக்கும், தரஜா ஏறிட்டே இருக்கும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஆதில் நாசிப். என்ன சொன்ன தம்பி? கடைக்கு போயிட்டு வா தம்பி. ஓகே, ஆலிம் சாயா லேட்டாக வந்தான்னு கேட்டால் அம்மா கடைக்கு போக சொன்னான்னு சொல்லிப்போம். டேய் எங்கடா போற பள்ளிக்கு வராம? அம்மா கடைக்கு போக சொன்னாடா, அதான் போகிறேன். லேட்டா வந்து ஆலிம்சா திட்டுவாங்கடா பள்ளிக்கு. அதெல்லாம் திட்ட மாட்டாடா, அம்மா கடைக்கு போக சொன்னான்னு சொன்னால் விட்டுருவாங்கடா, நம்ம ஆலிம்சா தானே. சரி, உங்க அம்மா இப்ப கடைக்கு போக சொன்னான்னு போறா, அதே ஸ்கூல் டயத்துல போக சொன்னா கண்டிப்பா போவாதானடா? அது எப்படிடா போக முடியும்? ஸ்கூல் டயத்தில் போக சொன்னால் சார் வெளியே நிற்க விட்டுருவாங்கடா. உங்க சார் கிட்ட சொல்ல வேண்டியதானே அம்மா கடைக்கு போக சொன்னான்னு? அது எப்படிடா ஒத்துப்பக, வெளியே நிற்க விட்டுருவேன். பள்ளினா ஒரு மாதிரி, ஸ்கூல்னா ஒரு மாதிரி இருக்கிறது. நீ இவ்வளவுதான் மார்க்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பியாடா? என்னடா அப்படி பேசுற?
மர என்னடா பள்ளிக்கு எப்படி போகிறாங்கன்னு பாரு, ஸ்கூலுக்கு எப்படி போகிறாங்க வர்றாங்கன்னு பாரு, எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் பள்ளிக்கு போகும்போது மட்டும் தெரியாது இந்த வேலை எங்கேருந்து வருதுன்னு. என்னடா அவ்வளோ கோவப்படுற? மர என்ன நம்ம ஆலிம்சா இவ்வளோ சொல்கிற பள்ளிக்கு வரணும்னு, எல்லாரும் கேட்டும் கேட்காத மாதிரியே இருக்கிறாடா. ஏய் அம்மா கடையை போக சொன்னாடா. நான் இன்னும் இவ்வளோ சொல்லையும் நீ அந்த நினப்புல தான் இருக்கங்க. நீ மட்டும் இப்படி இல்லை, எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க. மார்க்க கல்வி விஷயத்தில் பொடுபோக்காக தான் இருக்கிறாங்க. தெரியாம உன் கண்ணில் பட்டுட்டேன்டா. பாங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாங்க. பாங்க பதில் சொல்லுங்கள். டேய் எங்கடா போற பள்ளிக்கு வராம? டேய் அம்மா கடையை போக சொன்னாடா, அதான் போகிறேன். லேட்டாக வந்து ஆலிம்சா திட்டுவாங்கடா பள்ளிக்கு. அதனால் திட்ட மாட்டாங்கடா. அம்மா கடையை போக சொன்னான்னு சொன்னால் விட்டுருவாங்கடா. நம்ம அலிம்சா தானே. சரி உங்கள் அம்மா இப்போ கடைக்கு சொன்னா போகிறான்னு நீ இப்போ போகிறா, அதே ஸ்கூல் டயத்தில் போக சொன்னா கண்டிப்பாக போவாதானடா? அது எப்படிடா போக முடியும்? ஸ்கூல் டயத்தில் லேட்டாக போனால் சார் வெளியே நிற்க விட்டுருவாங்க. உங்கள் சார் கிட்ட சொல்ல வேண்டியதானே அம்மா கடைக்கு போக சொன்னான்னு? அது எப்படிடா ஒத்துப்பேக? லேட்டாக போனால் வெளியே நிற்க விட்டுருவாங்கடா. அப்போ பள்ளினா ஒரு மாதிரி, ஸ்கூல்னா ஒரு மாதிரி, நீ இவ்வளோதான் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பியாடா? என்னடா அப்படி பேசுகிற? மர என்ன ஸ்கூலுக்கு எப்படி போகிறாங்கன்னு பாரு, பள்ளிக்கு எப்படி வர்றாங்கன்னு பாரு, எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் பள்ளிக்கு வரும்போது மட்டும் இந்த வேலை எங்கேருந்து வருதுன்னு தான் தெரில. உனக்கு இவ்வளோ கோவமாடா? மர என்ன நம்ம ஆலிம்சா அவ்வளோது சொல்கிறாங்க பள்ளிக்கு வரணும்னு, பொறுமையாக யாருமே கேட்குறதே இல்லை, கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறாங்க. மார்க்க கல்வி விஷயத்தில் எல்லாருமே பொடுபோக்காக தான் இருக்கிறாங்க. தெரியாமல் கண்ணில் பட்டுட்டேன்டா. நீ சொல்கிறேன்னா கரெக்டு தான், ஆனால் அதை கேட்கணும்ல. ஆலிம்சா கிட்ட சொல்கிறாதானே எப்போ பார்த்தாலும் என் புள்ள ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானே. அம்மா சொல்லுவாங்க தான். யார் ஃபோனை கொடுக்க சொன்னா? ஆலிம்சாவா ஃபோனை கொடுக்க சொன்னாங்க? என் புள்ள 30 ദിവസം ஆரம்பிக்கணும்னு கேட்கறது, ஆனால் பள்ளிக்கு ஒழுங்காகவே அனுப்பி வைக்கிறது இல்லை, சும்மா சும்மா லீவ் போட வைக்கிறது. வருஷம் வேணா மாறும், ஆனால் பாடம் மாறாது. ஓகே நான் பள்ளிக்கு போயிட்டு வரேன், லேட் ஆயிடுச்சு, இனியாச்சும் பள்ளிக்கு வந்து பழகுடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்ஃபின், அடுத்ததாக வந்து நம்ம பகுதியில் வந்து இந்த ஹிஃப்ஸ் முடிச்சிருக்கிறாங்கல்ல, இந்த ஹிஃப்ஸ் முடிக்கிறது இருக்கிறத ஹிஃப்ஸ் ஓதுறவங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு. நான் 11 வயசில் மாஸ்தாக்கு போகும்பொழுது பெரிய குரான் அது எப்படி நான் முடிக்கப்பட்டு பயந்தேன். பெரிய கேட்டு இருக்கும், இந்த கேட்டுக்குள்ளே ஜெயிலுமா ஒரு வித்தியாசமான அது ஒரு உலகம். அது வந்து 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க, அடிப்பாங்க, எந்திரிக்கணும் அடிப்பாங்க, ஒரு கஷ்டமான காலங்கள் அது. ஆனால் முடித்ததுக்கு பின்னாடி இவ்வளோ தானன்னு இருக்கும். அல்லாஹ் குர்ஆனை ரொம்ப லேசாக்கி வச்சுருக்கிறான். உங்களுடைய பிள்ளைகளை வந்து தயவு செஞ்சு வந்து குர்ஆனை மனப்பாடம் பண்ணதுக்கு அனுமதிங்க. குர்ஆன் இருக்குது, நீங்கள் இசையை கேட்குறத விட குர்ஆனை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அழுதுடுவீங்க. ஒரு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தஞ்சில் வாங்க, இந்த தஞ்சில் பையன் இருக்கிறானே ஏன்டா முத ஓதுனாங்க, சரியான சேட்டை. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல சரியான சேட்டை, நானும் சரியான சேட்டை பண்ணுவேன். ஆனால் சேட்டை பண்ணுறவங்க அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய பெரிய அவங்க வாழ்க்கை வந்து பறக்க செஞ்சிடறான். முழு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க மட்டும் கிடையாது, உங்கள் அக்காவும் கூட ஹிஃப்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அல்லாஹுடைய வாழ்க்கையை பறக்க செய்யணும். எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே நியமன வாழ்க்கை கொடுக்கணும். சில கிராத் ஓதுவாங்க. நாலஞ்சு சுருக்கமாக ஃபுல்லாக ஓதுனால கொஞ்சமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فلا صدق ولا صلى ولكن كذب وتولى.
ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், எவ்வளோ அழகாக ஓதுனாங்க. குர்ஆனுடைய இயற்கையே அப்படி தான். கேட்காதவங்களுக்கு கூட கேட்க வச்சிரும், அழுகாதவங்களுக்கு கூட அழுக வச்சிரும். அடுத்ததாக இர்ஷாத் அஹ்மத். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இர்ஷாத் அவர்கள் ஆரம்பத்தில் நம்மகிட்ட ஓதிட்டு இருந்தாங்க, கொத்தம் அப்படி இல்லை. இந்த பிள்ளைகளை பார்த்தாவது நம்ம பிள்ளைகளும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தாய்மார்களும் ஹாஃபிஸாக நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது மூலம் சால்வ். அடுத்து அவங்களுக்காக வேண்டிய சால்வ் வந்து கண்ணியம் செலுத்தப்படும். அவங்களுக்கு தஞ்சில் முன்னாடி வந்துடுங்க. முஜாஹித் அலிம்ஸ் அவர்கள் வந்து சால்வை புத்துவாங்க. நிறைய பேர் பயப்படுவாங்க, பள்ளி ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிடணுமா அப்படின்ட்டு. நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். ஷீல்டு வழங்கப்படுகிறது.
அடுத்ததாக இர்ஷாத் அவங்க நீங்களே பற்றி ஷீல்டு வழங்கப்படுகிறது. நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் ஒரு குடும்பத்தை கண்ணியப்படுத்துவானாக. அப்துல் ரஹ்மான் வாங்க. அப்துல் ரஹ்மான் இந்த இருக்கு. கியாமத் நாள் பெரிய அடையாளங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மர்மை நாளின் பெரிய அடையாளங்கள். 1 புகை மூட்டம், 2 தஜால் வருகை, 3 அதிசய பிராணி, 4 சூரியன் மேல் கீழிருந்து ஒளிப்பது, 5 ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவது, 6 யாஜிஜ் மாஜிஜ் வருகை, 7 கிழக்கே ஒரு பூகம்பம், 8 மேற்கே ஒரு பூகம்பம், 9 அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், 10 இறுதியாக அவனை புறப்படும் தீப்பிழம்பு மக்களை விரட்டி சென்று ஒன்று சேர்த்தால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சபீல் தொழுகையின் வெளிஃபர்லுகள். தொழுகையின் வெளிஃபர்லுகள்: 1 உடல் சுத்தமாக இருப்பது, 2 உடை சுத்தமாக இருப்பது, 3 இடம் சுத்தமாக இருப்பது, 4 மானத்தை மறைப்பது, 5 தொழுகைக்கான நேரமாக இருப்பது, 6 கிப்லாவின் முன்னோக்கி நிற்பது, 7 நீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தம்பி சொல்லணும், அதுக்கு நான் இவ்வளோ வேகமாக சொல்ல மின்னல் வேகத்தில். அடுத்ததாக சமீர் ஆரிஸ் ஜலால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லா இன்னும் ஒன்று தான், எப்படியாச்சும் இந்த ஒரு ஃபாலோவர்ஸை பிடிச்சிட்டு அவ்வளோதான், 3K ரீச் பண்ணிடலாம். சரி, சத்தமாக பேசு. 3K ரீச் பண்ணிடலாம். அது யாராக இருக்கும்? சரி, வாங்கப்பா. என்ன ஏதோ பெருசாக சாய்ச்ச மாதிரி குச்சிருக்கேன், என்னாச்சுன்னு போய் பக்கத்தில் போய் கேட்பான். என்ன மச்சான் இது பெருசாக சாய்ச்ச மாதிரி குச்சிருக்கேன், என்னாச்சு மச்சான்? அது ஒன்றும் இல்லை மச்சான், 3K ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டால் அடிச்சிட்டேன் மச்சான். மச்சான் ஏன் மச்சான் கிவ்அவே எவ்வளோ கொடுப்போம்? இது வேறையா? வீட்டுக்கு சாப்பிட்றது வந்து எவ்வளோடா கொடுப்பேன்? வீட்டுக்கு சாப்பாடு வந்து எவ்வளோ கொடுப்போம்? கொடுக்க மாட்டேனா? இந்த மூஞ்சிக்கு இன்ஸ்டாவில் ஒரு அக்கௌண்ட்டு ஒன்றையும் 3000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா? என்ன சும்மாவா? உட்காந்த இடத்துலேருந்து 3000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தானே பார்த்தா. உனக்கெல்லாம் 3000 பேர் ஃபாலோவர்ஸ், உலகம் உட்பட்டுண்டா. ஆமாம், இத்தனை ஃபாலோவர்ஸ் எதுக்கு வச்சிருக்க? எல்லாம் சேட்டிங்கும் சீட்டிங்கும் தான். அதான் தெரியுமே, இன்ஸ்டானாலே சேட்டிங்கை விட சீட்டிங் தான் அதிகம். அடுப்பு கறியை விட அண்டை கருப்பாக இருப்பான், ஆனால் அட்டகாசமான ஆக்டர் மாதிரி ஃபோட்டோலாம் போட்டிருப்பான் தெரியுமா? படுத்த படுக்கையாக இருக்கும் கிளவி கூட 18 வயசுன்னு சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் இன்ஸ்டாவில் வேற ஒரு பேர் வச்சு ஏமாற்றிட்டு இருப்பாங்க. இது மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றிருக்காங்க தெரியுமா? இப்போ நீ என்ன சொல்கிற? இன்ஸ்டாவில் நல்லதே இல்லைன்னு சொல்ல வரியா? நல்லது இருக்குதா மச்சான். கூஞ்சு கிடக்கிற குப்பையில் ஒரு சில குண்டு பண்ணி மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சில நல்ல விஷயங்கள் இருக்குதான், ஆனால் கெட்டது தான் அதிகம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கடுப்பேத்துறாரு மக்களே. இங்கே பாருங்க. ஏன் ப்ரோ, உனக்கெல்லாம் என்னடா தெரியும் இன்ஸ்டா பற்றி? உள்ளங்கையில் உள்ள உலகம் கூட போகிறாவும் இன்ஸ்டா. ஏன்டா பூமரங்கள் மாதிரி பேசிக்கிட்டு போடாங்கிட்டு. ஆமாம், உலகம் பூரா உறவு வச்சு என்ன பண்ண போற? வீட்டில் உள்ள உறவு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் ஆயிடுச்சு தானே. நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் அர்-ரஹ்மான் சூரா ஓதுற சத்தம் கேட்கும், ஆனால் இப்போ பார்த்தா ரஹ்மான் சாங்கை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாக்கியா சூரா ஓதுனா வறுமை வராதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா வீட்டுக்கு போனாலே அப்படி ஃபோனை ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ துபாயிலையும் குவைத்திலையும் இருக்கிற மாதிரி. இப்போ நீ என்னதான் சொல்ல வர்ற? அதான் மச்சான், நான் அவன் சொல்றேன் கேட்டுக்கோ. வாழ்க்கையில் செல்ஃபோன் இருக்கலாம், ஆனால் செல்ஃபோனே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. இன்ஸ்டாவில் பேசிக்கலாம், ஆனால் பேசுறது எல்லாமே ரீலாக இருக்கக்கூடாது. மணிக்கணக்காக ஃபோனையும் ரீலையும் பார்த்து என்ன பண்ண போற? மக்களோடி பேசி நல்ல விஷயம். ஓகே மச்சான், போயிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா, அருமையாக செல்ஃபோனை பார்த்து விளையாடினாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக பண்ணி என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதுக்கு நான் சுபானா சொல்ல நன்மை அதிகமாக கிடைக்கும்.
அதை நீங்கள் இழுக்கும்போது சுபாலா சொல்லிட்டே இல்லைங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان على النبي من حرج فيما فرض الله له سنة الله في الذين خلوا من قبل وكان أمر الله قدرا مقدورا. الذين يبلغون رسالات الله يخشونه ولا يخشون أحدا إلا الله وكفى بالله حسيبا. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان الله بكل شيء عليما. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். இந்த கிராத்தை நான் சொல்லிக் கொடுக்கல, அவங்களே முயற்சி பண்ணி அவங்களா ஓதுனாங்க. அல்லாஹ்வுடைய நாவை அதிகப்படுத்துவோம், நாவை அல்லாஹ் இன்னும் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன். முழு குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள். ஆலிம் சார் துவா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆலிம் சார் துவாவில் எல்லாரும் கிடைக்காது லேசில். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد. لقد خلقنا الإنسان في كبد. أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا. أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين. فلاقتحم العقبة وما أدراك ما العقبة. فك رقبة أو إطعام في يوم ذا مسعبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. أولئك أصحاب الميمنة. والذين كفروا بآياتنا أصحاب المرحمة يتيما ذا مسعب يتيما عليهم نار مؤصدة. صدق الله العلي. பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அடுத்ததாக அப்துல் ஃபத்தா மேலாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. كلمة طيبة لا إله إلا الله محمد رسول الله. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். கலிமா தம்ஜித் சுப்ஹானல்லாஹி வல் ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இன்னும் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. அவன் மிகப்பெரியவன். உயர்வும் மகிமையும் வாய்ந்த அல்லாஹ்வின் உதவியின்றி பாவத்தை விட்டு தப்பிக்கவும் நன்மை செய்யவும் யாருக்கும் சக்தி இல்லை. கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பிஹில் ஹைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு யாரும் இணை இல்லை. ஆட்சியும் புகழும் அவனுக்கே சொந்தம். அவனே உயிர் கொடுக்கிறான். அவனே மரணிக்க செய்கிறான். எல்லா நன்மைகளும் அவன் கையிலே இருக்கின்றன. அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. முகமது சலாஹுத்தீன் அய்யூபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சையதி முஹம்மது அஜ்மாயின். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பெற்றோரில் பேணுதல். ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வர காரணம் இறைவன் பெற்ற ஒருவர் பெற்றவர்கள் தான். அந்த பெற்றவர்களை தன்னை மேலாக மதிக்க வேண்டிய மனிதன். அவர்களை கேவலமாக பேசுவதும் மதிக்காமல் இருப்பதும் வீட்டை எடுத்து தோத்துவதும் இது இஸ்லாத்தின் பாதையில் மிகப்பெரிய பாவம். தாயை படுகொள்ளை, தந்தை ஓட ஓட வேட்டி கொலை என்றெல்லாம் செய்திகள் வெளிவருகிறது. இந்த சர்வசாதாரணமாக ஆகிவிட்டோம். பரபரப்பாக பத்திரிகைகள் வெடிச்சு தர செய்திகளை பார்க்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக இடம்பெறும் கொடுமை. அவர்களை அடித்து துன்படுத்தாதே, அவர்கள் உண்ண உணவு உடுத்தை விட கொடுக்காம இருப்பதே, அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நாவுக்கு சொல்லாமல் எங்களை கஷ்டப்படுத்தினாய் செத்து தொலை என்று பேசுவதே பல பேருக்கு பழகி போன விஷயமாகியும் விட்டது. இஸ்லாத்தில் பாரு பெருப்பாவும் மனிதா, நீ பிறப்பதற்கு முன் உன் தாய் கருவி சுமத்து கண்ணி தூக்கத்தை கலத்தாயே. நீ பிறந்த பிறகு உடலில் வலி என்றால் தாய் தந்தை எல்லாம் கவனிக்கிறார்கள். இதெல்லாம் நீ நினைத்து பார்த்தா தாய் தந்தை ஒரு போதும் பேச மாட்டாய். குறிப்பாக மனிதன் தன் பெற்றோர் மீது பொறுமையாக இருக்க நேரம். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது தன் படுக்கையில் சிறிய நனைத்து துர்நாட்டு அடைந்து முகம் சுலுகி செய்யும், வாய் சீ என்று முழமுழுக்கு செய்யும். நாம் எத்தனை முறை தாய் தந்தை மடி சிறிய குளிர் நடுங்க வைத்தோம். இங்குதான் அல்லாஹ் வாய் சீ என்ற வார்த்தை கூட வரக்கூடாது என்று கூறுகிறார். இதை போன்ற சின்ன சின்ன எச்சல் வார்த்தை கூட நாம் பயன்படுத்தக்கூடாது என்று அல் குர்ஆன் நம்மளை எச்சரிக்கிறது. நாம் பேசும் வார்த்தைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக கூறுகிறார்கள். பொறுமையும் அமைதியும் இருக்க வேண்டும். தன் பெற்றோர்களை கவனிப்பது பிள்ளைகளை கடமை என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இந்த சலாஹுத்தீன் அய்யூபி இருக்கிறாங்களே, ஆக மிகச்சிறந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரவங்க. அல்லாஹ்வுடைய வாழ்க்கை போன்று சலாஹுத்தீனுடைய வாழ்க்கை அல்லாஹ் பறக்க செய்வானாக. ஆமீன். வரலாற்று இடம்பெயர்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவரை உயர்த்துவானாக. ஆமீன். அஸ்லாம் அஹமது அஸ்லாம் அஹமது அஸ்லாம். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் திருக்குர்ஆனின் சிறப்பு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற அனைவரின் மீதும் உண்டாகட்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்த இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களின் மூலமாக ஒவ்வொரு வேதத்தை இறக்கினான். ஆனால் அந்த கூட்டத்தார்கள் அந்த வேதத்தை சரியாக பயன்படுத்தாமல் மதிக்காமல் விட்டுவிட்டார்கள். அது மட்டுமல்ல, தங்கள் சொந்த கருத்துக்களை அதில் சேர்த்தார்கள். தங்களுக்கு பிடிக்காத கருத்துக்களை அதில் இருந்து நீக்கினார்கள். இப்படியே காலப்போக்கில் அழிந்து விட்டன. இறுதியாக அல்லாஹ் இறுதி நபியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கினான். அதுதான் இறுதி வேதமான திருக்குர்ஆன் ஆகும். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு 1400
இருக்கிறது. இனி கியாமத் வரை அது பாதுகாக்கப்படும். காரணம் என்னவென்றால் அதை இறக்கி வைத்த அல்லாஹ்வே பாதுகாக்கும் பொறுப்பையும் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக நாமே இந்த வேதத்தை இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னாலும் குர்ஆனை பாதுகாப்பதற்கு நம்மை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த வகையில் அல்லாஹ்வுக்கு நாம் அதிக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். குர்ஆனை சரியான முறையில் ஓத வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்றால் அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் என்றால் குர்ஆன் ஓதுவதன் சிறப்புகளை நாம் அறிய வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கிறது. உலகத்தில் நாம் யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்படுவதை அல்லாஹும் சரி நபி அவர்களும் சரி கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் 2 பேரின் மீது பொறாமைப்படுவது கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 2 நபர்களின் மீது பொறாமை கூடும். ஒன்று, ஒருவருக்கு அல்லாஹ் ஓத கற்றுக் கொடுத்திருக்கிறான், இரவு பகலாக ஓதுகிறார். 2, ஒருவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தான், இரவு பகலாக நல்ல வழியில் செலவு செய்தார். இந்த 2 பேரின் மீது பொறாமைப்படுவது தவறல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆன் ஓதுவதினால் நமக்கு அதிக நன்மை கிடைக்கிறது. குர்ஆனில் ஒரு எழுத்து ஓதினால் 10 நன்மை கிடைக்கும். குர்ஆனை பொறுத்தவரை எல்லாம் நன்மைதான். தொட்டால், பார்த்தால், எழுதினால், கேட்டால், சிந்தித்தால், பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் அதன்படி அமல் செய்ய வேண்டும். இப்படி குர்ஆன் மூலம் கிடைக்கும் நன்மை ஏராளம். இப்படி நன்மைகளை அள்ளித்தருகிற குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆன் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹி தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லத்தீஃபா வாங்க, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். தஸ்கினா. அடுத்து ஈமான் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமா இஸ்திக்ஃபார். اللهم إني أعوذ بك أن أشرك بك شيئا وأنا أعلمه وأستغفرك لما لا أعلم. நான் அறிந்த நிலையில் உனக்கு ஏதாவது இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அறியாத நிலையில் உனக்கு ஏதாவது இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன். ஈமான் முஜ்மல். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வசிஃபாத்திஹி வகபில்து ஜமீஅ அஹ்காமிஹி. அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டும் அவனுடைய பண்புகளை கொண்டும் முறைப்படி நான் நம்பிக்கை கொண்டேன். இன்னும் அவனுடைய அனைத்து கட்டளைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஈமான் முஃபஸ்ஸல். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி وكتبه ورسله واليوم الآخر والقدره خيره شره من الله تعالى والبعث بعد الموت. நான் அல்லாஹ்வையும் மாணவர்களையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் கியாமத் நாளையும் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்விடமே ஏற்படுகிறது என்பவற்றையும் மனித பின்பு எழுப்பப்படுவோமா நான் நம்பிக்கை கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா மென்மேலும் பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக ராஃபித், முகமது ராஃபித். தொழுகையினுடைய முக்கியத்துவம் இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தொழுகுங்க 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 இங்கன்னு சொல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், எந்நிலை வந்தாலும் தொழுகையை விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொழுகை இஸ்லாத்தின் இரண்டாவது கடமையாகும். ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகைதான். ஆனால் நாம் இன்று தொழுகையை அலட்சியப்படுத்துகின்றோம். முத்தகின்கள் யார்? வைக்கீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகும். முத்தகின்கள் யார்? அல்லாஹ் தொழுபவர்கள் என்று சொல்லவில்லை,
தொழுகையை நிலைநாட்டுவார்கள், சீராக்குவார்கள். நபியே, இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை வீணாக்குவார்கள், சீராக்குவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், தொழுகை வீணாக்குவதென்றால், சீராக்குவதென்றால் தொழுகை விட்டு விடுவதல்ல, மாறாக அதனை நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவதாகும். எந்த நேரத்தில் தொழ வேண்டுமோ அந்த நேரத்தில் தொழாமல் மாறாக தாமதமாக தொழுவான். எந்த நேரத்தில் தொழ வேண்டுமோ அந்த நேரத்தில் தொழாமல் தாமதமாக தொழுவான். உலக காரியங்களுக்காக, தன்னுடைய சுய காரியங்களுக்காக அல்லாஹுவை மறந்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிய பிறகும் தொழுகையை தாமதமாக தொழுவான், தொழுகையை பாழாக்குவான், உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இவனை தான் அல்லாஹ் தொழுகையை வீணாக்குவான் என்று கூறுகிறான். கையா என்னும் நரக ஓட்டத்தில் அவர்களை அல்லாஹ் சந்திக்க வைப்பான். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம். தொழுகை விட்டு விடுவது இறை நம்பிக்கையாகும். தொழுகை நிலைநாட்ட வேண்டும். தொழுகை நிலைநாட்ட வேண்டும். இந்த காலத்தில் மனிதர்களிடம் தொழுகையை விட்டுவிடுவதெல்லாம் ஒரு பாவமாகவே கருதவில்லை. ஃபஜர் விட்டாச்சா லுஹர் பார்த்துக்கலாம், லுஹர் விட்டாச்சா அசர் பார்த்துக்கலாம், அசர் விட்டாச்சா மஹரிப் பார்த்துக்கலாம், மஹரிப் விட்டாச்சா இஷா பார்த்துக்கலாம் என்ற அலட்சியம். ஒருவேளை இஷா தொழுவாமல் உறங்கினீர்கள், விழித்து பார்த்தால் மலக்குல் மௌத் உங்கள் முன் நிற்கிறார்கள். மலக்கர் மௌத்திடம் கொஞ்சம் அனுமதி கொடுங்கள், விஷா தொழுவை விட்டுவிட்டு உறங்கிவிட்டேன், தொழுது விட்டு வருகிறேன் என்று சொல்ல முடியுமா? இசாவை தொழாமல் உறங்கி மரணத்தை அடைந்து கபூரில் வைக்கப்படும். மண் கபூர் வமாத்தினுக்க என்ற கேள்வி கேட்கப்பட்டால் ரப்பில் அல்லாஹ் இஷா தொழுவை விட்டுவிட்டேன் என்று சொல்ல முடியுமா? இல்லை, என் மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல முடியுமா? தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகை நம்பிக்கையாளர்களின் முதல் அம்சம் தொழுகைதான். யா அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக, அமீன். தொழுகை அல்லாஹுடன் இணைக்கும். அல்லாஹுவின் அஞ்சக்கூடியவர்கள் முதல் அம்சம் தொழுகைதான். அல்லாஹ் கூறுகிறான், இம்மையிலும் மறுமையிலும் தொழுகை நிலைநாட்டுபவன் மறுமையில் வெற்றியாளர் என்று. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொழுகை இன்றிலும் நாம் அனைவரும் நிலைநாட்டுவோம், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவளாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்கள் அழகான முறையில் தொழுகையை பற்றி சொன்னாங்க. அடுத்தது ஈமானவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குனூத். اللهم اهدني فيمن هديت وعافني فيمن عافيت وتولني فيما توليت وبارك لي فيما أعطيت وقني شر ما قضيت وإنك تقضي ولا يقضى عليك وإنه لا يذل من واليت ولا يئز من عاديت تباركت ربنا وتعاليت வலக்கல் ஹம்து அலா மா கதைத்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குனூத் எல்லாரும் கற்றுக்கணும். தொழுகையில் ஃபஜ்ர் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துவா அது. அவசியம் இந்த பிள்ளையை பார்த்து எல்லாரும் கற்றுருங்க. தமிழ் அப்துல் சலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தக ரப்புக வ மா கலா வலல்-ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா
ووجدك عائلا أغنى وأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். அடுத்ததாக தஸ்கினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வாழ்க்கையை பின்பற்றி வாழும் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். தீங்குக்கு பகரமாக நன்மையை செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் அவர்கள் அவரை மன்னித்து விடுவார்கள். மன்னிப்பது மட்டுமல்ல, தீங்குக்கு பகரமாக நன்மையை செய்வார்கள். நபி அவர்களின் இந்த வழிமுறை அவர்களின் வாழ்வில் முழுவதும் நிலைந்திருக்கிறது. நபி அவர்கள் மக்காவில் இருந்தபோது ஒரு முறை தாயிஃப் நகருக்கு சென்றார்கள். அங்குள்ள மக்களிடம், அல்லாஹ்வே ஒரே இறைவன் என்று நம்புங்கள், என்னை அவனது தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள், மறுமையின் பிடியை அஞ்சு கொள்ளுங்கள், தீமைகளை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்விடம் தொடர்பு கொள்ள ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இதனை கேட்ட தாயிஃப் மக்கள் நபி அவர்களை கடுமையாக சாட்டி குறை கூற ஆரம்பித்தனர். சிறுவர்களை நபி அவர்களிடமிருந்து பின்னால் ஏவிவிட்டனர். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்களால் அடித்தார்கள். இதனால் அவர்களின் உடலில் இரத்தம் வழிந்தோடியது. இத்தாக்குதலின் காரணமாக நடக்க முடியாமல் கீழே விழுந்தார்கள். அவர்களது பணியாளரான ஸைத் பின் ஹாரிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை தாங்கி ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே சென்றதும், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் ஏன் தாயிஃப் மக்களுக்காக சாபமிடக்கூடாது என்று வினவியதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி சாபமிடுவதற்கு பதிலாக, யா அல்லாஹ், இவர்கள் அறியாமல் தான் செய்கின்றார்கள், இவர்களை நீ மன்னித்து விடு, இவர்கள் மறுமையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வே இவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்கு என்று கூறினார்கள். ஒரு முறை ஒரு கிராமவாசி ஒருவர் அன்னலாரிடம் சென்று அன்னாரின்பால் ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் அவரை அடிப்பதற்காக விரைந்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டுவிடுங்கள், கவனியுங்கள், அல்லாஹ் உங்களின் காரியங்களை இலகுவாக்கி தருவதற்காகத்தான் அனுப்பியுள்ளான், கடினமாக்குவதற்காக அல்ல என்று உபதேசம் செய்தார்கள். ஒரு முறை ஒரு கிராமவாசி அன்னலாரிடம் சென்று அன்னாரின் கழுத்து சிவந்து போய்விடும் அளவுக்கு நெஞ்சு சட்டையை வேகமாக இழுத்தார். பிறகு, உங்களிடமுள்ள அல்லாஹ்வின் பொருட்கள் இருந்தே கொஞ்சத்தை எனக்கு கொடுப்பீராக என்று வன்மையாக கேட்டார். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து புன்முறுவல் பூத்துவிட்டு, இவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கள் என்று பகர்ந்தார்கள். மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தனர். மேலும் குடிப்பதற்கோ உண்பதற்கோ மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கோ ஏதும் கிடைக்காமல் தடை செய்யப்பட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் பசியால் துடிக்க ஆரம்பித்தனர். 3 வருடங்கள் வரை இந்த தடை தொடர்ந்தது. மக்கா காஃபிர்கள் முஸ்லிம்களை பலவாறு துன்புறுத்தினர். கடும் வெயிலில் சுடும் மணலில் படுக்க வைத்தனர். நீரில் அமுக்கி கொடுமைப்படுத்தினர், அடித்து காயப்படுத்தினர், மேலும் கொலையும் செய்தனர். ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எரியும் நெருப்பு கங்குகளின் மீது படுக்க வைத்தனர். இதனால் அவர்களின் முதுகு கொழுப்பு உருகி வெளியேறியது. அவர்கள் காஃபிர்களின் மீது கடுஞ்சினம் கொண்டு அவர்களுக்கு சாபமிடுமாறு நபி அவர்களிடம் கூறினார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இதை கேட்டதுமே முகம் சிவந்து விட்டார்கள். வேறு சில முஸ்லிம்களும் சாபமிடும்படி கூறிய போதே, நான் உலக மக்களுக்கு அருக்கொடையாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன், அவர்களுக்கு சிரமம் கொடுப்பவனாக அனுப்பப்படவில்லை என்று கூறி மறுத்து விட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் ஆரம்பத்தில் முஸ்லீமாகவில்லை. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிக் கொண்டிருந்தார்கள். இதை கேட்ட அபூ ஹுரைரா அவர்களுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தனது தாயாருக்கு துஆ செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் முஸ்லீம் ஆவதற்காக துஆ செய்தார்கள். இதை கேட்ட அபூ ஹுரைரா மகிழ்ச்சி அடைந்து வீட்டிற்கு ஓடிச் சென்றார்கள். அவர்கள் சென்ற சமயத்தில் தாயார் குளித்துக் கொண்டிருந்தார்கள். குளித்து முடித்த பின், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை,
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாராகவும் அவனது திருத்தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று சாட்சி கூறி கலிமாவை மொழிந்து முஸ்லிமாயின வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். வ அலைக்கும் ஸலாம். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். இந்த தஸ்கீனா வந்து இங்கே தான் ஓதிக்கிட்டு இருக்கிற 6th பார்ட் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் வந்து ஈவினிங் டயத்தில் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு கபூல் செய்வான மார்க்கத்துடைய விஷயங்களுக்காக வேண்டி. ஆமீன். அடுத்ததாக அப்துல் சலாம் நம்பி பண்ண. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. குர்ஆனில் உள்ள 25 நபிமார்களின் பெயர்கள்: ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸீம் 6th பார்ட். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், பாதைகளிலிருந்து நோயினை தரும் பொருட்களை அகற்றுதல். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மிக நல்ல மார்க்கமாகும். இது நமக்கு நற்காரியங்களை செய்ய கட்டளையிடுகிறது. மேலும் சிறு சிறு விஷயங்களிலும் வழிகாட்டுகிறது. மேலும் பாதைகளில் கிடக்கும் பொருட்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் பாதைகளில் கிடக்கும் நோயினை தரும் பொருட்களை அகற்றுவதும் இஸ்லாமில் நன்மைக்குரிய செயலாகும். ஹல்ரத் அபு பர்ஜா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எனக்கு பயனளிக்கும்படியான ஒரு விஷயத்தை கூறுங்கள் என்று கேட்டபொழுது, பாதைகளில் கிடக்கும் நோயினை தரும் பொருட்களை அகற்றுபவராக இருங்கள் என்று கூறினார்கள். ஒரு ஹதீஸில் வந்துள்ளது, இமாத்தத்துல் அதா அனித் தரிகி சதகா. பொருள்: பாதைகளில் கிடக்கும் நோயினை தரும் பொருட்களை அகற்றுவதும் தர்மமாகும் என்று கூறினார்கள். யார் நடைபாதைகளை சுத்தமாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்துகிறாரோ, மேலும் நடந்து செல்பவர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடிய இடையூறு தரும் பொருட்களை அகற்றுகிறாரோ, அல்லாஹ் அவரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மேலும் அதிக நற்கூலியை வழங்குகிறான். ஒரு தடவை நபி அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறினார்கள். ஒரு மனிதர் பாதையில் சென்று கொண்டிருந்தார். ஒரு இடத்தில் முற்களின் கிளை பாதையை அடைத்திருப்பதை அவர் கண்டார். உடனே அவர் மக்களுக்கு சிரமம் உண்டாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த கிளையை பாதையிலிருந்து அப்புறப்படுத்தினார். அவருடைய இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைந்து அவரின் பாவங்களை மன்னித்து விட்டான். இஸ்லாமில் பாதைகளை சுத்தமாக வைத்து கொள்வதற்கு இவ்வளவு முக்கியத்துவமும் சிறப்பும் இருக்கிறதென்றால், பாதைகளை அசுத்தப்படுத்துவது எவ்வளவு கெட்ட செயல் மற்றும் பாவம் என்பதை விளங்கி கொள்ள முடியும். ஆகவே பாதைகளை சுத்தமாக வைக்க முயற்சி செய்ய வேண்டும். எனவே குப்பை மற்றும் அசுத்தங்களை பாதையில் அறவே போடக்கூடாது. பாதையில் அசுத்தம் இருந்தால் அல்லது நடந்து செல்பவர்கள் சிரமம் உண்டாக்கக்கூடிய கல், முள், கண்ணாடி, ஆணி, பழத்தோல் முதலியவை இருந்தால் அதன் காரணமாக தடுக்கி வழுக்கி வீழும் அபாயம் இருந்தால் அவற்றை அகற்றிவிட வேண்டும். இது மிக பெரும் நற்செயலாகவும் நன்மைக்குரிய காரியமாகவும் இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.